டைரக்டர் சித்தார்த் விஸ்வநாத் இயக்கத்துல வந்த சொர்க்கவாசல் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி ஒரு தள்ளுவண்டி கடையை போட்டு பொழைச்சிட்டு இருப்பாரு. இவரோட தள்ளுவண்டி கடையை ஓட்டலா மாத்துறதுக்காக ஒருத்தர்கிட்ட லோனுக்காக ஹெல்ப் கேட்டிருப்பாரு. லோனுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டு இறந்து போறாரு. இந்த கொலையை ஆர்ஜே பாலாஜி தான் பண்ணாருன்னு ஆர்ஜே பாலாஜியை ஜெயில போட்டுறாங்க. ஜெயில மிகப்பெரிய கேங்ஸ்டரா செல்வராகவன் இருக்காரு. கிட்டத்தட்ட ஜெயில இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்கு வந்ததும் செல்வராகவன் தான் காரணம்னு நினைக்கிறாரு. ஜெயில மிகப்பெரிய கலவரம் நடக்குது. இந்த கலவரம் எதனால நடந்தது, இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. இந்த படத்தோட மேக்கிங் ஒரு பெரிய பிளஸா சொல்லலாம். ரொம்ப ரியலாவே எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஆக்டரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃபும் வெறுப்பாவே எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஸ்கிரீன் பிளேவும் நல்லா பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் எந்த ஒரு இடத்துலையும் போர் அடிக்காத அளவுக்கு தான் எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் வர சில டைலாக்ஸ் நல்லா இருந்தது. கதைக்கேற்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். வாழ்க்கையில் 2 பாதை தான், ஒன்று சொர்க்கத்தில் முடி போடணும், இல்லை நரகத்துக்கு ராஜாவாக இருக்கணும்னு வரும். இந்த டைலாக் 2 டைம் வரும். படத்தோட ஸ்டார்டிங்லையும் படத்தோட எண்ட்லையும் வரும். இந்த டைலாக் ஏற்ற மாதிரியே கதையும்